ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நேரம் வர்றது தஞ்சாவூர் பெரிய கோயிலும் அவருடைய போர் திறமைகள் பற்றிதான். அதை விட மிகப்பெரிய ஒரு செயலை ராஜராஜன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, தேவாரம் உள்ளிட்ட சைவ திருமுறைகளை தொகுத்து வழங்கியிருக்காரு. அப்ப அவரோட அவையில சைவ திருமுறைகள் பாடப்படும். அப்ப சில பாடல்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சேகரிக்கிற ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற மூலியமா சிதம்பரத்தில் இருக்க ஒரு கோயில்ல ஒரு அறையில இருந்த சைவ திருமுறைகளை தெரிஞ்சுக்கிறாரு. இதை அவரு எடுக்க போறப்ப அங்கிருந்த தீட்சிதர்கள், நீங்க இதை எடுக்கணும்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்ம இப்ப எப்படி கூட்டிட்டு வருது அப்படின்னு யோசிச்ச ராஜராஜ சோழன் இவங்களோட சிலைகளை ஐம்பொன்னால செஞ்சு ஒரு பல்லாக்களை வச்சு இங்கிருந்து எடுத்துட்டு போய் அந்த அறையை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அங்க இருக்க ஓலைச்சுவடிகள் செல்லுகளால் அரிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருந்த ஓலைச்சுவடிகளை 11 திருமுறைகளா நம்பியாண்ட நம்பி அவர்கள் தொகுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இந்த சைவ திருமுறைகளும் தேவாரமும் நம்பியாண்ட நம்பி அவர்கள் மூலியமாகவும் ராஜராஜ சோழன் அவர்கள் மூலியமாகவும் நமக்கு கிடைச்சது தான்.